நாம தினமும் எவ்வளவோ செய்திகளை பார்க்கறோம், கேட்கறோம். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அதையெல்லாம் மறந்துடுறோம். உங்களுக்காகவே ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. தெய்வம் மனிதனை அவரோட ஒரு நெருக்கமான உறவுல வாழ்றதுக்காகவே படைச்சார். எல்லாமே இருந்தும் வாழ்க்கையில உண்மையான அமைதி இல்லாம ஏதோ ஒன்னு குறையற மாதிரி நீங்க எப்பவாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இந்த உணர்வுக்கு காரணம் பாவம். அதுதான் நம்மள தெய்வத்தை விட்டு பிரிச்சிடுச்சு. இதனால தான் இன்னைக்கு எல்லாம் இருந்தும் பலருக்கு உண்மையான மன அமைதி இல்ல. பாவம்னா தெய்வத்தோட வழிய விட்டு விலகிறது. இதனால நாம அவரிடமிருந்து தூரமாயிட்டோம். ஆனா ஒரு நல்ல செய்தி, தெய்வம் நம்ம மேல இருக்கிற அன்புனால ஒரு வழிய வச்சிருக்கார். இந்த உடைந்த உறவை சரி செய்ய தெய்வத்துக்கிட்ட ஆரம்பத்திலிருந்தே ஒரு திட்டம் இருந்துச்சு. மனிதன் பாவம் செய்தபோதே தெய்வம் ஒரு மீட்பரை அனுப்புவேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாள். இது மனுஷங்க போட்ட திட்டம் இல்ல. இது தெய்வம் நமக்காகவே கொடுத்த ஒரு பரிசு. ஒரு குழந்தை ஒரு தேவதூதர் மூலமா இயேசுவோட பிறப்ப அறிவிச்சப்போ நிறைவேறுச்சு. இயேசுங்கிற பேருக்கு மீட்பர்னு அர்த்தம். அதாவது நம்மள பாவத்திலிருந்து காப்பாத்துறவர். சரி, அவர் நம்மள எதுல இருந்து காப்பாத்துறாரு? நம்ம பாவத்துல இருந்து தான். இயேசுவோட தியாகம் பாவத்தோட தண்டனையிலிருந்து நமக்கு ஒரு வழியை திறக்குது. நம்ம பாவத்துக்கான தண்டனைய அவர் சிலுவையில இறந்து ஏத்துக்கிட்டாரு. அப்புறம் அடக்கம் செய்யப்பட்டார். ஆனா இதோட முடியல. 3வது நாள் மரணத்தை ஜெயிச்சு உயிரோட எழுந்தாரு. அவரோட மரணம் பாவத்துக்கான தண்டனையை தீர்த்துச்சு. அவரோட உயிர்த்தெழுதல் அவர் தெய்வம்னு நிரூபிச்சது. அவர் நமக்கு தர்ற இந்த மீட்பு ஒரு இலவச பரிசு. இதை நாம சம்பாதிக்கவே முடியாது. அவரை நம்பினா போதும், நாம மறுபடியும் தெய்வத்தோட பிள்ளைகள் ஆகிடுவோம். நீங்க இயேசுவ நம்புனா பாவம் மன்னிப்பும் தெய்வத்தோட நிரந்தரமான வாழ்வும் நிச்சயம். நம்மை பாவத்திலிருந்தும் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார். தெய்வம் தர்ற இந்த பரிசை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இந்த அன்பையும் இந்த மன்னிப்பையும் உங்க வாழ்க்கையில ஏத்துக்க நீங்க தயாரா?